குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்னைக்கு காலையில் வந்து நம்ம 9:15 வந்து நிஃப்டியில் வந்து கால் கொடுத்துருந்தோம். அது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் அப்போ கேப் டவுன் ஆனால் நம்ம லெவல்ஸ் மாறும். அந்த லெவல்ஸ் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கால் வந்து மாற்றி கொடுப்போம், கால் இல்லை புட்டு மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் காலையிலேயே பார்த்துருந்தா அந்த வீடியோவில் தெரியும். நம்ம வந்து வந்து பை பண்ண சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, 24,400ன்ற காலை வந்து ரூ. 238 மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 248 தான் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிட்டத்தட்ட நம்ம 3 டார்கெட் சொல்லியிருந்தோம். 275, 280 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 3 டார்கெட்டுமே அது வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த கால் என்னென்னு கேட்டிங்கன்னா, 450ன்ற காலை வந்து ரூ. 208 மேலே இருந்தால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா 230 ஓப்பன் ஆகிடுச்சி. நம்ம பை பண்ண சொன்ன இடம் வந்து 208. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டார்கெட்டு போன லோ பார்த்திங்கன்னா 197. நீங்கள் உடனே எடுத்துருக்க முடியாது, 230 தான் பை பண்ணியிருக்க முடியும். நம்ம இதுலேயும் 2 டார்கெட் கொடுத்துருந்தோம். அதாவது ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஓப்பனிங்கில் போயிடுச்சு, செகண்ட் டார்கெட் வந்து 250, தேர்ட் டார்கெட் வந்து 275 அப்படின்னு 3 டார்கெட் கொடுத்துருந்தோம். 3 டார்கெட்டும் வந்து ஹிட் ஆகிடுச்சிங்க. இது அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, புட்டு சொல்லியிருந்தோம். ஒருவேளை புட்டு வந்து இந்த கால் வந்து நம்ம கொடுக்குற லெவலுக்கு மேலே நிற்கலாம், நீங்கள் வந்து புட்டு பை பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த புட்டு என்ன ரேட்டுக்கு பை பண்ண சொல்லியிருந்தோன்னா, இந்த 24,400ன்ற புட்டு வந்து 191க்கு கீழே போயிட்டால் நீங்கள் வந்து இதை பை பண்ணக்கூடாது, கால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அது பார்த்திங்கன்னா ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அது வந்து உடச்சிக்கிட்டு கீழே போயிடுச்சுங்க 191. இந்த நம்ம கால் வந்து சொன்ன லெவல் ரீச் ஆகிட்டு மேலே நின்றுது. நம்ம சொன்ன லெவல்லேருந்து மேலே நின்றுருந்தது. அதனால் நீங்கள் கால் தான் பை பண்ணியிருக்கணும். இந்த புட்டு வந்து 190லேருந்து லோ பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட் கிட்ட குறைஞ்சிருச்சு. அதே போல் நம்ம வந்து 450 புட்டையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 208க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து இந்த புட்டு வந்து பை பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் பை பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடச்சிருக்கும். நம்ம கொடுத்த லெவல் வந்து 198 வரலையும் நம்ம கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் அடித்து ஒரு வேளை வாங்கியிருந்தால் உங்களுக்கு வந்து 60 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அது வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நான் வச்சுரு 10 நிமிஷம் வாங்கியிருந்தீங்கன்னா 208க்கு மேலே தான் வாங்கியிருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரே கேண்டிலில் வந்து மேலே போய்ட்டு கீழே இறங்கிடுச்சு. ஆனால் நம்ம வந்து கொடுத்த கால் ரெண்டுமே வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சிங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60, 70 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அதுலேயும் இந்த 450ன்ற கால்லையும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த லெவலில் வந்து 50 பாயிண்ட்டு இல்லை 40 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இது வந்து நம்ம கொடுக்குற கால் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இது டார்கெட் ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுபோல் நம்ம வீடியோ முடிவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்ஷன் என்னென்ன ப்ரைஸுக்கு மேலே எடுக்கலாம், எந்த இடத்த இப்போ ஸ்டாப் லாஸ் போடலாம், நீங்கள் ஒரு வேளை பை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து சப்போர்ட்டில் நிற்குதா, இல்லை அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண வேணாமா, இல்லை எக்ஸிட் ஆகலாமா, எல்லாமே முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடும் இந்த கிளாஸில். இதை வந்து நீங்கள் வந்து இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சிங்கன்னா என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் வந்து என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து மேலும் விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். இந்த என் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டை பார்க்குற ஆங்கிளே வேறு மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஆப்ஷன் வந்து மெயிலாக ஃபுல்லாகவே கேல்குலேஷன் தாங்க. கேல்குலேஷன் வச்சு தான் போகுது. இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து மிக எளிமையாகிடும். அதுக்காக எல்லா ஆர்டரும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்குன்னு சொல்ல வரல. உங்களால் வந்து நம்ம வச்சுருக்க லெவல்ஸ் வந்து கம்மியான லெவல்ஸில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இனிமேல் இது வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சி அதை வந்து கிளியராக எக்ஸிட் ஆகிடு ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் வந்து எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது போல் ஆப்ஷன்ஸ் லெவல் தெரிஞ்சிங்கன்னா வியூவர்ஸ் எல்லாமே என் சேனலை வந்து பார்க்குறவங்க யாருமே எல்லோரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க.
கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.